எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் இன்னொரு எக்லெஸ் கேக் செஞ்சு காட்ட போகிறேன். இது எக்லெஸ் ஆரஞ்சு கேக். அவன் இல்லாமல் இது எப்படி செய்யறதுன்னு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸை கலந்து வச்சிடலாம். இதுக்கு பவுலில் 1.25 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்து வெட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு பவுலில் ஒரு ஃபுல் ஆரஞ்சு பழத்தோட பல்ப், 2 ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ், 1/2 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 கப் சர்க்கரை, ஒரு ஆரஞ்சோட தோல் துருவி போடுறேன். கடைசியாக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கேக் மிக்ஸ்சர் ரெடி. உங்ககிட்ட இருக்கிற கேக் டின்னில் வெண்ணெயை தடவி நல்லா க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்து பட்டர் பேப்பர் போடுங்க. கேக் கலவையை இதில் ஊற்றுங்க. கேக் டின்னை லைட்டாக தட்டுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகும். அவனை 180 டிகிரி டெம்பரேச்சருக்கு 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்கள். கேக் டின்னை அவனில் வச்சு 180 டிகிரியில் 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்கள். அவன் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெசிபியில் சொல்லியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ டின்னில் இருந்து கேக்கை எடுத்துருங்க. வெளியில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. அடுத்து ஒரு ஐசிங் செய்ய போகிறேன். ஒரு பவுலில் 1 கப் ஐசிங் சுகர். நீங்கள் ரெகுலராக சர்க்கரையை பொடி பண்ணி யூஸ் பண்ணலாம். இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா விஸ்க் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீமை பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஐசிங் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஐசிங் நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக வரும். 1 டீஸ்பூன் துருவன ஆரஞ்சு தோல் நல்ல ஃப்ளேவருக்காக போடுறேன். ஐசிங்கை கேக் மேலே மெதுவாக ஊற்றுங்க. இதை கிளேசிங் த கேக்குன்னு சொல்லுவாங்க. அருமையான எக்லெஸ் ஆரஞ்சு கேக் ரெடி. ஆரஞ்சு ஸ்லைசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ஸோ சிம்பிள் அண்ட் மாய்ஸ்ட் எக்லெஸ் ஆரஞ்சு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இது ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் வச்சு செஞ்சதுனால அந்த ஃப்ளேவர்ஸும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நான் ஆரஞ்சு ஜெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கேக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Swim.